ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் பெயர்ச்சியாகிறார். இப்போ அவங்களுக்கு இந்த மாதம் பூரா கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அவங்களுக்கு ஏதாவது அரசு வேலை கிடைக்கலாம், இல்லை வேற ஏதாவது வேலைகள் கிடைக்கலாம், இல்லை அரசு வழி உதவிகள் ஏதாவது கிடைக்கலாம். வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம். அரசு சைட்லேருந்து ஏதாவது ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளி பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் இந்த மாதத்தில். கொஞ்சம் உங்களுக்கு சுகமும் கெட ஆரம்பிக்கும், அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக வந்து போகலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. சில பேர் வந்து நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம். அது வேலைக்காகவும் இருக்கலாம், இல்லை ஆன்மீகமாகவும் இருக்கலாம். நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளுவாங்க. அப்பா கிட்ட கொஞ்சம் அவங்களோட உடல் நலனில் கவனம் எடுத்துக்கிற மாதிரி அம்மா கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அம்மா கூட ஏதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே போல் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் அது கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும், அது தள்ளி போகும். இப்போ கொஞ்சம் தடை இருக்குது. இப்போ வண்டி வாகனங்கள் ஏதாவது வந்து இல்லை வீட்டு கடனோ வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ டியூ சரியாக செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனால ஏதாவது அவமானங்கள் வரலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சமாதானத்துக்கு போகிறேன், இல்லை பஞ்சாயத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னாக்கா அதனால வம்பு வழக்கு, கோர்ட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவமானங்களும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நல்லதே நடக்கும். நன்றி.